அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையேத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது அதைத்தான் தொய்விடும் அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமள வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. ஒரு நாள் அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஏரிக்குப்பத்தில் வசித்து வருகின்ற போலூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னாலும் மக்கள் சேவகர் அருமை அண்ணன் KJ சுப்பிரமணியன் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி அருள்மொழி சுப்பிரமணியன் அவர்களின் 80வது கல்யாண நாள் இன்று சதாபிஷேகம் கண்ணமங்கலம் அருகில் உள்ள தமட்டக்கோடி மலை முருகர் ஆலயத்தில் இன்று 80வது கல்யாணம் சதாபிஷேகம் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று மூலிகை அருள் கஞ்சியும் வருகின்ற பூச தினத்திலே வடை பாயாசத்துடன் உணவு வழங்குகின்றார்கள். அருமை அண்ணன் KJ சுப்பிரமணியன் அவர்களும் அவருடைய அன்பு துணைவியாரும் வள்ளல் பெருமான் பெருங்கருணையோடு வாழ்வாங்கு வாழ்ந்து உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து மீண்டும் இதுபோன்று சதாபிஷேகத்தை அடுத்து 90, 100 என்று திருமண நாட்களை கொண்டாடி மகிழ வேண்டி அவர்களுக்கு உடல் நலம் செல்வ வளம் மனவளம் வழங்க வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி வணங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அவருடைய அன்பு பிள்ளைகள் சரவணன், குமரன், மாதவி, மாறன் ஆகிய அன்பு குடும்பத்தார்கள், அமுதா காந்தியுடைய குடும்பத்தார்களும் உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்த 7 வகை பிறவிகளுக்காக அழப்போகிறேனா? என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்வை இப்படி அழுது அழுது வாழ்க்கை இறைத்து விட்டேனே பெருமானே, நான் எதற்கழ வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியாமல் இருக்கிறதே. இந்த வஞ்ச நெஞ்சனை நீதான் கரைதேற்க வேண்டும் என்கின்றார். என் உழுக்கழுவேனோ போயா துயர் பிறவியே கழுவேனோ உழுக்கழுவேனோ கோட்டழிகை போதேயும் உழுக்கழுவேனோ போயா துயர் பிறவி எழுக்கழுவேனோ என் செய்கேன்
சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அன்பு துணைவியார் அருள்மொழி சுப்பிரமணியன் அவர்களின் 80வது ஆண்டு திருமண விழாவை முன்னிட்டு கடம்பூர் சமரச சித்த அல்லலை அகற்றிவிட்டு பெரியோர் பக்கத்திலே அருள் கஞ்சியும் வாழ்வின் உறுதிப் பொருளை அவரிடமிருந்து அறிந்து கொள்ளக்கூட நான் முயலவில்லை. உடல்நலம் செல்வ வளம் செல்வன் தணிகை மலை மீது வாழ்கின்ற தேவன் போன்ற எண்ணில் அடங்காத திருமண நாட்களை கொண்டாடி மகிழ வேண்டி நான் வில்வக் குடலை எடுத்திருக்க வேண்டும். பெருமானே, அன்று உன் மீது கூறுவதற்கு வில்வக் குடலை எடுக்காமல் வீடுக்கு இந்த உடலை எடுத்து சுமந்திருக்கிறேனே அப்பா.